இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை. அதனால் பெருமாளுக்கு வந்துட்டு தளிகை வந்து நான் போட்டேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட டீட்டெயில்டாக ஒரு vlog-ஆ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சில விஷயங்கள் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோலேயும் உங்கள் கூட வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுக்கு 4 சனிக்கிழமை இருக்குது. நான் வந்துட்டு முதல் சனிக்கிழமை வந்து தளிகை வந்து போடுறேன். புரட்டாசி மாத சனிக்கிழமைனாலே மாவிளக்கு போடுறதுலேருந்து தளிகை போடுறதுலேருந்து எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு பண்ணுவாங்க. துளசி மடம் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க துளசி பூஜை வந்துட்டு ஒரு சனிக்கிழமை வந்து பண்ணுவாங்க. முதல்ல தளிகையில் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். தயிர் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் தளிகையாக வந்து போட்டேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு வடை வந்து தட்டி வந்து போடுறது உண்டு. பாயசம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. மிளகு வடை ஆனால் கண்டிப்பாக வந்து போடுவாங்க. நான் வந்துட்டு மிளகு வடை போடலை. ஏன்னா எனக்கு அதுக்கான நேரம் வந்து இல்லை. ஏன்னா குழந்தைக்கு வந்துட்டு இந்த சனிக்கிழமை ஸ்கூல் வந்து இருந்தது. அதனால் அவளையும் வச்சுட்டு என்னால் வந்துட்டு வடை போட்டெல்லாம் வந்து எடுக்க முடியல. தளிகை போட்டுட்டு பானகம் வந்து நான் வச்சுட்டேன். அப்புறம் வந்து துளசி தீர்த்தமும் வந்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சனிக்கிழமை வந்துட்டு பெருமாளுக்காக பண்ணது. நம்மளால் முடிஞ்சது மட்டும்தான் வந்துட்டு தளிகையாக வந்து போடணும். நம்மளால் முடியல அப்படின்னா சாதாரணமாக நம்ம எப்போ போல் சாதம், பருப்பு குழம்பு, ரசம் நம்ம எப்படி நம்மளால் முடியுதோ அப்படி ஒரு சனிக்கிழமை வந்துட்டு நம்ம பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணலாம். இந்த சனிக்கிழமை நம்மளுக்கு மகாபரணி கூட சேர்ந்து வந்திருக்கு. மகாபரணியில் வந்துட்டு யமன் பகவானுக்கு தீபம் வந்து ஏற்றுவாங்க. பித்ருக்களுக்கு வந்து காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த நாளில் வந்து பயன்படுத்தி பித்ருக்களுக்கு வந்து காரியம் வந்து பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு அப்பா இல்லை. அதனால் வந்து என் தம்பி வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாக்கும் வந்து பண்ணுவான். தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து கிடையாது, 4 பொண்ணுங்க தான். ஏதாவது ஒரு பேர பையன் வந்துட்டு தாத்தாவுக்கு வந்துட்டு திவசம் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு என் தம்பி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் வந்து இந்த மகாபரணியில் வந்துட்டு தர்ப்பணம் வந்து பண்ணுவான். அங்கே வந்துட்டு எங்கள் அம்மா 7:30க்கு வந்துட்டு காக்காய்க்கு வந்து சாதம் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் முடிஞ்ச உடனே கையோட நீ வந்துட்டு பச்சரிசியில் கொஞ்சம் எள்ளு கலந்து காக்காய்க்கு வந்து சாதம் மட்டும் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்காகவும் நான் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தளிகை எல்லாமே வந்து பச்சரிசியில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். புழுங்கரிசி எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்துட்டு பச்சரிசியில் தான் வந்து நான் தளிகையெல்லாம் வந்து பெருமாளுக்கு வந்து போட்டேன். நாங்கள் இருக்கிறது 2 பேர் தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக தான் வந்து நான் பண்ணினேன்.
கொஞ்சமாக வந்துட்டு மார்னிங்க்கு ஆகிற மாதிரியும் மத்தியானக்கு ஆகிற மாதிரியும் தான் வந்துட்டு நான் வந்துட்டு தளிகை வந்து பண்ணினேன். மீதி சாப்பாடு எல்லாமே வந்துட்டு பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அன்னதானமாக வந்துட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பண்ணினேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் சாதம் வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஓவரால் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணது. நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்ட்டு. அதுவும் வந்துட்டு மகாபரணி அப்போது சனிக்கிழமையும் சேர்ந்து வரனால நம்ம வந்துட்டு அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது, முன்னோர்களுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி. நான் வந்துட்டு 10 மணிக்குள்ளேயே வந்துட்டு தளிகையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock வந்து ரெடி ஆகிட்டு பெருமாளை ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு தொடச்சி குங்குமம் பொட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டு அபிஷேகம் வந்துட்டு வச்சுருக்கேன், விக்கிரகம் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஒரு 6 மணிக்குள்ளே எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ 6 மணிக்கு மேலே சமையல் ரூம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம். 10 மணிக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா 9 o'clock அவளுக்கும் வந்துட்டு ஊட்டி 9-10 அவளையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் முதல் நாளே வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரீ பிளான்டாக வந்து இருந்தனால மட்டும்தான் என்னால் வந்து பண்ண முடிஞ்சுது. அவளை வந்துட்டு 9:30 ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு தனியாக எங்களுக்காக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதமாக வந்து ஒரு தொன்னையில் போட்டு கொடுத்தாச்சு. அது முடிஞ்சக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நானும் சங்கரும் வந்து சாப்பிட்டோம். பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேஸ்ட்டே வந்து பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். ஸோ குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே, அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தீட்டும் வந்து கிடையாது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். சில பேர் 4 சனிக்கிழமையும் வந்துட்டு தளிகை போடுவாங்க. சில பேர் முதல் சனிக்கிழமை இல்லை கடைசி சனிக்கிழமை வந்துட்டு தளிகை போட்டு மாவிளக்கு வந்து ஏற்றுவாங்க. நான் வந்து அடுத்த சனிக்கிழமை தான் வந்து மாவிளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு ஓவராலாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு தளிகை போட்டாலும் போடலினாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் வர இந்த 15 நாளும் யாருக்கா ஒருத்திங்களுக்கு, நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், யாரா ஒருத்திங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை வந்து பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்து நல்லது. நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நீங்கள் கேட்டு என் கூட இன்ட்ராக்ட் பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு சிட்டி சைடில் தான் வந்து இருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் மேரேஜ் வந்து பண்ணி வந்தது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு கிராமத்தில் தான் நான் வந்துட்டு என் லைஃபே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போது நான் கிராமத்தில் தான் வந்து இருக்கேன்.
சிட்டி சைட் பிடிச்சிருக்கா இல்லை கிராமத்து சைட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து என்னால் டிஃப்ரென்ஷியேட்டே வந்து பண்ண முடியல. ஏன்னா சிட்டி சைடில் இருக்கிறவங்க மைண்ட் செட்லாம் வந்து வேறு மாதிரி, இவங்க மைண்ட் செட்டும் வந்து வேறு மாதிரி. இவங்க நல்லவங்களும் நான் சொல்லலை, அதனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் வந்து நான் கெட்டவங்களும் வந்து சொல்லலை. நம்ம அதாவது 25 ஏஜ் இருக்க மேரேஜ் ஆன எல்லா கேர்ள்ஸுமே வந்து நான் பார்க்குற எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக நல்லா மாஸ்டர் டிகிரி வரைக்குமே வந்து படிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்ச ஒரு பறவை மாதிரி தான் கிச்சனுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டுருக்காங்கன்னு தான் நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஈவன் இன்க்ளூடிங் மீ அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லணும். பட் சங்கர் வந்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னது கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸுங்கிறது பொண்ணுங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். குழந்தை ஒன்று பிறந்தாலே வந்துட்டு பொண்ணுங்களை லைஃப் வந்து புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறையா பேரை நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு காரணம் குழந்தைங்களா இல்லை வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க தான், ஒரு சப்போர்ட் இல்லாத விஷயந்தான், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதன்னு தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்வேன். ஸோ இது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி உங்கள் கூட வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கம்மிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெருமாள் ஃபேஸை வந்துட்டு தலிகையாக வந்து போட்டாச்சு. இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு பொண்ணுங்க சாக்ரிஃபைஸ் அதிகம் தான் சொல்லியிருக்கேனே தவிர பசங்க வந்து சாக்ரிஃபைஸே பண்ணலை அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. பசங்க சாக்ரிஃபைஸ் வந்து வேறு மாதிரி, ஆனால் பொண்ணுங்க சாக்ரிஃபைஸ் வந்துட்டு மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது, பட் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய எஃபெக்ட் போட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் நீங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறதுலேயும் தான் என்னோடய நெக்ஸ்ட்டு மூவ் வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.